அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது ரெண்டு பாட்டு படிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? என்ன பாட்டு படிக்கலாம் சொல்லுங்க. நேற்று ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு, படிக்கணுமா? சேர்ந்து படிப்பீங்களா? இயேசுவுடன் நான் நடப்பேன், இனியாய் அவர் பேசுவார். இயேசுவுடன் நான் நடப்பேன், இனியாய் அவர் பேசுவார். ஏனோக்கு நடந்தால் இயேசுவோடு எல்லையில்லா இன்பம் அடைந்தார். ஏனோக்கு நடந்தால் இயேசுவோடு எல்லையில்லா இன்பம் அடைந்தார். வருவார் வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் வானோடு சென்றார் இயேசுவோடு. இயேசுவுடன் நான் நடப்பேன், இனியோடியார் பேசுவார். இயேசுவுடன் நான் நடப்பேன், இனியோடியார் பேசுவார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களை நம்பி எதிர்பார்த்த வேலையில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான மக்கள், இந்த உலகத்துக்கு நீ வெளிச்சம். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க யாரு? கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அருமையான மகளாக உன்னதான் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. ஏமா எனக்குள்ள நான் ரட்சித்தேன், என்னுடைய இவன் எனக்காக வாழ்வா, இவன் என்ன செய்வா? ஒளி கொடுப்பா. இருளும் காத்திருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. நீ வெளிச்சம் கொடுக்கணும் உலகத்துக்கு. நீ எழுதி பிரகாசிக்கணும். நீ வெளிச்சம் கொடுக்கும் போது அநேக பேர் அவருடைய மந்தைகளோட இருப்பாங்க. இல்லையா? இருக்கான அப்படி இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது பிரயோஜனம் இல்ல? இல்லவே இல்லை. வெளிச்சம் இருக்குமானா அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இல்லையா? நீ வெளிச்சமா ஒளியா நீ எழுதணும்னா என்ன செய்யணும்? நீ செடிக்கையா மக்களால் காணப்பட வேண்டும். இல்லையா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? இன்னைக்கு யாரும் போய் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் காணப்பட வேண்டும். ஜபம் எல்லாவற்றையும் செய்யும். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனிதன் எல்லாவற்றையும் செய்வான். ஜபத்தினாலே சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை. நோட்டு கணக்கு எழுதுறீங்களா? எழுதிடு. ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும். நீ ஜெபிக்கிற ஒரு மக்களா மாறிட்டானா நீ வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆண்டவரை நம்பி சொன்ன வார்த்தைய நீ நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. எசேக்கியேல் 22:30 யாராவது எடுத்து வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சிறப்பிலே இருக்கிற ஒரு மக்களை நான் தேடுவேன், ஒருத்திய காணும். அங்களாக கொடுக்கிற எங்களோட கூட ஜெபிக்கிற ஒன்று தினமாக பார்க்கிறாரு. என் மகன் சோமனாரா கரத்திலே இருக்கிறாரா பார்க்கிறார். ஒரு தேவையான ஒரு தேசத்துக்குள்ளா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவையில்ல ஒரு தகவல் நீ அவரோட பேசுறாயா? சரி, இந்த வீட்டுக்காரங்களும் பேச மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. சண்டை
நீ தேவனுக்காக எதையாலும் நீ செய்ய வேண்டும். நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அருமையான மகளே, நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எஸ்தர் பாடத்துல, எஸ்தர் புஸ்தகத்தை எல்லாம் எடுத்தோம். எஸ்தர் 4:11 சொல்லப்பட்டிருக்கு, ராஜ மேன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டதா, கர்த்தர் அவர்களை ரட்சிப்பின் ராஜ்யமே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. அருமையான மக்களே, ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி அழைக்கப்படுறா. அழைக்கப்படுகிற நீ ஜெபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். எஸ்தர் ஜெபம்னா ஒருவருடைய எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வைத்தாங்க. அல்லேலூயா. எப்போது அவருக்கு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி தாதிமார்ல ஜெபிக்க பழக்கம் இருந்தால் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபிப்போம். அந்த ராஜாவுடைய புத்தகம் இல்லாம வாழ்க்கை வச்ச முடியாது. மனைவிக்கு அதுக்காக கொண்டு வாங்க. ஆனா ஜோபம் செத்தாலும் சாகிறேன் இப்படி ஒரு சட்டம் உண்டு. ஆனா நான் என்ன செய்றேன்? உள்ள பிரவேசிக்கிறேன். நான் செத்தாலும் சாகிறேன். யாருக்காக? என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய சொந்த ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன். அருமையானவர்களே, எத்தற்கு ராஜாவே தான் எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் அவர் எடுக்கிறார். ராஜ்யமே எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி எந்த ஒரு பெருமை பாராட்டப்படியே தன்னை தாழ்த்தி நம்முடைய பாதத்தில் வந்து அவர் எழுதினார். ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் பாவத்துக்கு ஜெபிக்கலாம். சரி, வாரத்துக்கு ஒரு நாள் யாராவது பசங்க ஜெபிப்பீங்களாமா? ஜெபம் உபவாச ஜெபம் அவர்களே அவசியம். புசியாமலும் குடியாமலும் அவளுடைய பாண்டிமார்கள் எழுதினாங்க. ஜெபிப்பாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தாரா? அல்லேலூயா. பார்க்கிறோம். எஸ்தர் 8:15-16. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். அந்த நாட்களில் களிப்பு உண்டாயிற்று. அழிவுக்கு பதிலாக எழுந்தது களிப்பு வருகிறது. காரணம் ஜெபம். கர்த்தரை அசைத்தது, கர்த்தர் கிரியை செய்தார். இந்த உலகத்தில் ஒரு பிசாசுக்குள்ளாக நீ ஜெபம்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அதுக்கான மக்களை நிச்சயமாக இருக்க வேண்டிய காரணம் இல்லை. நீ ஜெபிக்கிற ஒரு மக்களை வாழ வேண்டும். பார்க்கிறோம், நம்முடைய சுற்றியுள்ள எத்தனோ ஜனங்கள்
கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கொடுத்து அவர் என்ன செய்வாரு? திருப்பி ஒரு பேரை எடுத்து சொல்ல முடியாது. நாலு பேரை அடிச்சு நான் இருக்கு இறையா கர்த்தருக்காக என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கிறது செய்யணும். மலேரியா ஏழைக்கு இறங்கும்போது அது யாருக்கு செய்யறா? கர்த்தருக்கு செய்யறான். செய்கிற படத்து ஆண்டவர் படமாக என்ன செய்வானா? திருப்பி தருவான். ஒன்றும் பயந்து கொள்ளவே முடியாது. பார்ப்போம். நான் என்னுடைய காலம் செய்த பட்டத்துக்குள்ள இல்லாததை ஒரு பரந்த வருமானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நீ வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மலேரியா ஏதோ நான் கருச்சேன் வளர்ச்சேன் திருமணத்தை முடிந்த குழந்தைகள் படிச்சேன் அப்படிதான் கடந்து போன ஒரு வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் இயேசுவை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். வெளிச்சமாக உலகத்தை நீ பிரகாசிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவம் நீ தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி அழைக்கப்படாமா ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏதோ ஒரு நோக்கம் ஆரம்பி தேவனை ரட்சிக்கவில்லை. ஒரு நோக்கத்தோட ரட்சித்து தேவனுடைய வைத்திருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு அக்கறை இருக்கிறீர்களோ அதை காட்டு தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அநேக பிள்ளைகள் அவர் வீழ்ச்சி வீழ்ச்சி அர்த்தம் ஆனா இருவரமாக இருப்பாங்க. மாறுபடுவதற்கு தேவன் இருக்கிறார் சொல்லுங்க. மாறுபடுகிறார். புனிதருக்கு புனிதமாக இருக்கிறார். அருமையான மகளே, இந்த உண்மையான இதயத்தோடு நீ ஒன்றிய அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்தவருடைய பல்லரச பல்லர் எத்தனையோ பணிகள் பிரச்சனைகள் வரலாம். அருமையான அழைப்பா தெளிவாக நீ நடத்துவார். இல்லையா? உன்னை அழைத்திருவார், நடத்துகிறவர் அவர். உன்னுடைய ஆத்மாவுக்கு பொறுப்பு அவர், உழைப்பு பொறுப்பு அவர். குடும்ப சூழலை என்னால எளிமை பிரகாசிக்க முடியவில்லையே. கலந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலையா கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே காலமெல்லாம் உடனே இருந்து கரப்பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனே இருந்து கரப்பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. இல்லையா? ஏசாயா 6:7-8 அதிகாலை வாய் தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமக்கு காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியில் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. யார் எனது காரியமாய் போவா? கர்த்தருடைய பார்வை நம்மளை கடந்து வருகிறது. அதனால மக்களே என்னுடைய காரியத்துக்காக நீ போவாயா? பாவம் நிவர்த்தியாயிற்று. இரத்தத்தை கொடுத்தார். சிறுவில ஒரு சொட்டு ரத்தத்தை எல்லா இடத்தையும் கொடுத்து உன்னை மீட்டெடுத்தார். உனக்கு ராஜ்யம் நேர்மையாக கொடுத்திருக்கிறார். என்னுடைய காரியமாக செய்வாயா? நான் ஒன்று வரும். தேவனோடு கூட மத்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். என் மகளே, என் கண்மணி என்று
இனி என்ன நடக்க போகுது? அந்தவரான இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தாலும் அவங்களோடதான் அந்த ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் கொடுத்தது. இல்லாவிட்டால் 1000 வருஷம் அழுகிற அந்த நித்திய ஆக்கிரையே ஆத்மா போய்விடும். அழிந்து இன்னும் அந்தவரை மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க மாற்றுவது போதும். நீங்க எழுதி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. என்னுடைய காரியத்தினை செய்வாயாக ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்க்கிறார். இந்த எல்லாம் பருவத்துல ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணித்தாரா அந்த பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? அநேகமான ஆத்மாக்களுக்கு ஒரு ஆத்ம தாயாக நிறுத்துவார். இல்லையா? அநேக ஆத்மாக்களுக்கு நீ ஒரு தாயாக விளங்க வேண்டும். அதனுடைய விருப்பம் மனித வாலிபனை பார்த்து அந்த சொன்னார், வாலிபனே எழுந்து மனிதவர்களுக்கு நீ எழுதுறது உலகத்தை நீ பார்க்காத. செப்பான்காய் தன்னுடைய நாட்களை போக்கி யோகி 21:11 செப்பான்காய் தன்னுடைய நாட்களை போக்கி சன்னாபுரத்திலே பாதாளத்தில் இருக்கிறார்கள். பரிதாபமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தை பார்த்து பார்த்து நீ இடமாறு போகிறது. நீ இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவுக்காக நீ எழுப்ப வேண்டும். ஒரு தேசத்தில் ஒரு தேசத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேகமான ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு சந்தோஷம் உண்டா, மகிழ்ச்சி உண்டா, நிம்மதி உண்டா என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் கதறி கொண்டிருக்கிறது. உடைய காதலின் சந்தோடைய காவில் துடைக்கிறது. பக்கத்து வீட்டை எல்லாரும் உனக்கு காதல் அதுதான் யாருக்கு என்ன நடக்குது எனக்கு. அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன் தேவசாயனாக உண்டாக்கப்பட்டவர். ஒருவேளை இயேசுவுக்காக நீ எழுதி பிரகாசனம் செய்ய விரும்புகிறா, அப்படி விரும்புகிற சில தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். உனக்கு ஒரு பகுதியில் வைத்துக் கொண்டு இருப்பானால் நீ வெளிச்சப்படுத்த முடியாது. முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் ஒற்றுக்கொண்டு அர்ப்பணிக்கும் போது கர்த்தரை எடுத்து பயன்படுத்த முடியும். நீ வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும். என்னை சுவாசிக்கிற உலகத்தோட ஜீவத்தனிகள் நதிகள் புறப்பட்டு ஓடும். அது புறப்பட்டு சென்று அனைவருடைய தாக்கத்தை தீர்க்கும். அனைவருடைய தாக்கத்தை தீர்க்கிறவங்களும் நீ மாற வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய விரும்புகிறத கேட்பதும் அதுதான். லூக்கா கடைசி அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. லூக்கா 24:47-48. அதையும் மனதிலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சொல்லுவாங்க இல்லையா? சந்தோஷமா சொன்னான். சொன்னாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். உன்னை அவங்க வீட்டுல சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க உனக்கு சுதந்திரத்துக்கு சந்தோஷம் தான். ஆனா ஏசு நல்லான்னு சொல்லலாமா, நம்ம தெய்வம் நல்லான்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லவே இல்லை, சுதந்திரம் யாரு? ஏசுதான். அப்படி சொன்னாங்க சுதந்திரம் ஏசுதான், ஏசுதான் சொல்லுவான். ஒருத்தி சந்தோஷத்தை அடக்கி இருக்கவே முடியல, வீட்டுல இருக்கவே முடியல. ஒவ்வொரு மணிக்கா சொல்றான், விட்டு விட்டு சொல்றாங்க வீட்டுக்கு அவமானமா இருக்கு. ஐயோ ஏசுதான் சொன்னாங்க, எவ்வளவோ கண்டிப்பா பண்ணாங்க. இன்னவே இல்லை, நான் இயேசுக்காக வாழ்வேன், எனக்கு சுகந்தா. உன்னை அவன் சித்தமா கூட்டாங்க சொன்னாங்க, நீங்க இயேசுக்காக வாழ்வீங்க, நீ இயேசுவை வச்சு சொல்லிக்கணும்னு சொன்னாங்க. வீட்டுல நீ இருக்கக்கூடாது, இப்பவே வீட்டை விட்டு கேட்கலன்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய பங்குக்கு அப்படி சொத்து 8 கோடியா இல்லையா? 8 கோடி சொத்து அவருக்கு உண்டு. அப்ப அவன் கேட்டா, எனக்கு ஒண்ணுமே தரமாட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது, வீட்டை விட்டு நீ வெளியே எட்டி பாருங்க. தியாகம் பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கோமா? இயேசுக்காக வாழணும் துடிக்கிறோம், தியாகம் நம்ம பண்ணியிருக்கோம். வெளியே போட சொல்லி கழித்தாங்க, வேதத்தை மட்டும் கழித்துவிட்டார். வெளியே நடந்தாலே என்னை வாழ வைத்த இயேசுவுக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி மறித்த அப்பாவுக்காக நான் வாழ்வேன். இந்த சொத்து எனக்கு வேண்டாம், பரலோகத்தில் எனக்கு பெரிய பகிர்ந்து காத்திருக்கிறது. பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்துல தரவா இருக்கா சொல்லுங்க? சுத்த பொருள் இல்லையா? இந்த உலகத்துல தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பா கலப்படுது இல்லையா? இப்ப தங்கத்தை குறைஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா? நிறைய சந்தோஷம். சுத்த பொருள் எனக்காக வேகமாக பாக்கியங்கள் அந்த பரலோகத்தில் வச்சிருக்காங்க. அதை போய் அனுபவிப்பேன், இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லி இன்று ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கு. அருமையான மக்களே, இதை கேட்டுக்கொண்டு உடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமா குளிசால் வாழ்ந்தாங்க இல்லையா? தேவனுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தா? தியாகம் பண்ணினா. ஒரு தேவனுடைய வாழ்க்கையில தியாகம் வேண்டியது வரும். என்னுடைய பெற்றோராக செல்லமா வளர்க்கவே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருக்க, நீ கர்த்தருக்காக எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தியாகம் செய்ய வேண்டும். சொகுசா வாழ்வா? இந்த இயேசுவுக்காக என்னோட வாழ முடியாது, நீ சொல்லவே முடியாதா? தேவனுக்கு ஆச்சரியமே கொடுத்திருக்கிறார். அழைத்த ஒரு நீ கர்த்தருக்காக வாழ்ந்தா இது வரையிலா வேண்டும். தெய்வமே எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு நோக்கம், உன்னை ரட்சித்தவரை நோக்கம் உண்டு, உன்னை அபிஷேகித்து அழைத்து வைத்தது அவர் நோக்கம் உண்டு. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போல அல்ல, ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த வழக்கத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கானா? ஒரு வெளிச்சப்படுத்தக்கூடிய மக்கள் வாழணும். கத்துடைய கரத்தை கொடுக்கும்போது நீ வெளிச்சமாக மாற்றுவா. அலையா அலையா எல்லாரும் அர்ப்பணிப்போமா? கழிவோடு கூட எல்லாருடைய கூட நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதனாகும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் யாவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் யாவர்களும் அனைத்தும் கிறிஸ்து
என்னுடைய கரத்தை தரமாட்டாயோ ஏக்கத்தோடு நானும் ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறாரம்மா. உன்னை எச்சித்திருக்கிறேன், எத்தனை ஆபத்துகள் விபத்துக்கு என்னுடைய பாதுகாத்து வருகிறேன் அப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருக்காக வாழ்வது ஒன்றுதான் போகிற நிலைக்கும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுவதுமா உடைய கரத்துல நான் தருகிறேன்ப்பா. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இதுவரை நான் குருட்டுத்தனமா வாழ்ந்தது போதும் ஐயா. என்னுடைய கண்களை தூரத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த நாளப்பா. உங்க தேவையை பூர்த்தியாக்குற மகளா, உங்களை பிரியப்படுத்துகிற மகளா, ஏத்தப்பா எல்லாமே நீங்க தான் எனக்கு. உங்களை விருப்பப்படுத்துகிற மகளா நான் வாழட்டுங்களா அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பறையிலையும் அப்படி பாடவில்லையா பிள்ளைகளப்பா ஒவ்வொருவரும் எங்களோடு தரையிலையா என்ற வாழ்க்கையோடு நாம் வெளிச்சமான உலகத்துல வாழணும். ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லியாண்டதை பொழுதுமான அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கிருபையை எப்போதே ஊற்றுவீரா. நான் ஜெபிக்கிற ஒரு மகனாய் வாழ வேண்டும். என் தேவனோடு நான் வருவாக வேண்டுமே, பேச வேண்டுமே என்று சொல்லி கனிவோடு கதறுகிற ஒவ்வொரு நிமிடம் ஜெப ஆவியாய் இறக்குவீரா. ரீகா பாப்பா நாம ரப்பா ரீச்சலா ரீபி ரீகா மன்னா ரீச்சலா ரீகா பாப்பா நாம ரீகா பாப்பா ஜெப ஆவியாய் ஒவ்வொருவரையும் இறக்குவீரா. இப்போதே ஆவியாய் இறக்கி விடுவீரா. ஓரிகா பாப்பா ஹalleluya. ஒரு நீர்த்திக்கும் மண்ணுடைய பிள்ளைகள் இப்போதே இறங்குவாங்க. இனியுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீ உண்மையாக கொடுக்க போவதற்காக உன்னை துதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. பிள்ளைக்கு எழுப்பி பிரகாசிக்கும் தாமரைக்கு தடையாக காணப்படுகிற எல்லா சாத்தானை கம்பீர மந்திரக்கு இயேசுவின் நாமத்தாலே சுட்டெரிக்கிறோம். ஊர ரோப நாமந்தா ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குகிறார். இந்த மனதிலே கலந்துவாய் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளையோடு கூட பிள்ளைகள் உருவாக்க இந்த உலகத்துல வெளிச்சமா எழுப்பி பிரகாசிக்க வேண்டுமையா. ஊர காப்பாற்றா எல்லா தீமைகளிலிருந்தும் அந்த கிரியையிலிருந்து விடுதலையாக்குகிறார். ஊரை காப்பாற்றா ஊரைக்கா அப்பா நோக்கத்தை இவர்கள் நிறைவேற்றுவாயா. எல்லா துடிப்பினை அறிவுறுகிறேன் அப்பா. நீ துடிப்பினை நிறைவேற்றுவீரா. என் தேவனுக்கான எழுவாக வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்துவீரா. இந்த நிமிஷத்தை ஆவியான ராஜ்யத்தில் தரவில்லையா. ஊரை காப்பாற்றா எதிர்காலத்தை குறித்து கண்ணி தவிர்த்து அப்பா நின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கலந்து தருகிறீர்களா. ஒவ்வொருவருக்கும் நீ இறங்குவீரா. என்னை பெற்றோருக்கு நான் தாராளமாக உருவாகி இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் அடிக்கிற பிள்ளைகள் ஒன்று தரப்படுது. உடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றி விடுவீரா. பயனாளராய் மாற்றி விடுவீரா. ஆசீர்வதித்து இந்த உலகத்தை உயர்த்துவீரா. ஊரை காப்பாற்றாமல்லா ஆவியானவரே உனக்கு நன்றி. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை பெரியவர் வளர்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஊரை காப்பாற்றாமல்லா பரிசுத்த ஆவியானவரே உனக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை எழுப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. இந்த நிமிஷமே ஜீவன் தண்ணீர் இவர்களுக்காக எழுப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி பெண்களுக்கு ஓடுகிறதற்கா அநேக மனித லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு தாயாகி நிறுத்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓடினோ நன்றி அப்பா நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. துதிகளை அன்புடன் செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் ஆமென். நல்ல அப்படி உட்காருங்க. ஒரு சில காரியங்களை நான் சொல்ல நீங்க எழுதினா நல்லா இருக்கும். அல்லேலூயா. முதலாவது நீ யார் என்பதை உணர வேண்டும். எழுதுவோம் சீக்கிரம். முதலாவது நீ யார் என்பதை உணர வேண்டும். பின்பு செயல்படு. எழுதிட்டீங்களா? இரண்டாவது உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எந்த பொருளும் பயன்படுகிறது. உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எந்த பொருளும் பயன்படுகிறது. நீயும் அப்படியே பயன்பட வேண்டும்.
எழுதிங்களா? எழுதிங்களா? 2 இருக்கிறது. 3வது, பாடினால் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை பாட வேண்டும். எப்போதும் உன் சிந்தையில் ஒன்று வைத்துக் கொள். எப்போதும் உன் சிந்தையில் ஒன்று வைத்துக் கொள். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு ஒருவர் இருக்கிறார். எனக்கு நல்ல வாழ்க்கை ஏசப்பா கொடுத்தாங்க. ஏசப்பா உள்ளத்தில் ஆரோக்கியத்தை நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து 5 நாட்களுக்கும் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குது. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நேற்று முதல் இதுவரைக்கும் நமக்கு செய்து கொடுத்த சகோதரி இந்த வாடகை சமயத்திற்கு சார்பாக நாம் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக தொடர் எதிரிகள் ஆண்டோட தொடர்பு அதற்காக பயப்படுத்துவாராக. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிப்போ பாட்டு பாடலாம், ஸ்கிரிப்ட் போடலாம், மோனாய்ட், தனி நடிப்பு, என்னென்ன விருப்பங்கள் வருது. முன்னாடி உங்களுக்கு ஒரு 20 வருஷம் 13வது போது ஒரு 20 வருஷம் உங்களுக்கு அதனால பாடலாம். பாடுறவங்க 3 கல்வி பாடுங்க, 3 கல்வியில 3 கல்வி பாடலாம். சீட்டு மூலமா பரவத்துக்கு போகுது. இது ஒருவேளை நீங்க நிறைய நேரம் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியல. ஆனாலும் இது உங்க சிந்தனைக்கு இதுல வர்றது எல்லாமே கற்பனையா தான் வருது. ஆனாலும் நீங்க என்ன செய்யணும், வளர்ந்து இப்போ நம்ம கேட்ட ஒவ்வொரு மெசேஜா வேஸ்டாக விடிக்கு நீங்க இந்த இதை என்ன செய்வீங்க யோசித்து பாருங்க. சரியா? வேற பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்குது இந்த ஹேவன், ரொம்ப அழகா இருக்கு. அவங்கள போக்க எந்த டிக்கெட் கேட்குறீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து முதல்ல போகும்போது டிக்கெட் எடுத்துருந்தேன். அந்த டிக்கெட் கேட்குறீங்களா? ஐயோ காயமா இருக்கு, என்னமோ சொல்றது. அந்த நான் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு போகும்போது ஒரு டிக்கெட் எடுத்தேன். அதுவா? ஐயோ அழகா இருக்கு, என்னால போக முடியாதா? நான் போறேன். இயேசுப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? உண்மையை நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். சர்வ வல்லவரை சொந்தமான அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அவரின் பாவங்களை இரத்தத்தால் கழுவினாருங்க. உண்மையா என்னால சொல்ல முடியும். இதோ பார்க்க ரொம்ப அழகா இருக்குதே. எங்க எங்க உள்ள இடம் ரொம்ப அழகா இருக்குது. ஹலோ டிக்கெட், எந்த டிக்கெட்? அதான் சினிமா டிக்கெட் கேட்குறீங்களா? ஐயோ நான் டிக்கெட் வச்சிருக்கேன். என்னது மறுபடியும் டிக்கெட்டா போச்சுட?
பேரண்ட் டிக்கெட் இருக்கும். ஓ, ஜெபத்தை பற்றி சொல்றீங்களா? அப்பா, ஜெபம் நல்லாவே பண்ணுவேன், குடும்பத்துக்காக பண்ணுவேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணுவேன், வேற யாருக்காக பண்ணிருக்கேன், மற்றவங்க சில நேரம் டைம் இருந்தா பண்ணுவேன். டிக்கெட்டா தலைமையே போச்சு, விட மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது, பார்க்கணும் ஆசையா குடிக்கிறேன், விட மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்ய? வேற டிக்கெட்டா இருக்கும். அப்பாடா, இப்பதான் அந்த மரணத்துக்கு ஓரளவு இருக்குது. அதான் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கேக்குறீங்களா? ஆமா, அவர் இந்த உலகத்துக்கு வந்த, சிலுவையில பாடுபட்டார், 3ஆம் நாள் உயிர் தந்தார். அதுதானே? ஆமா, அந்த இயேசுக்கு நல்லா தெரியும். ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? என்னது? ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுதலா? இல்ல இல்ல, ஏதோ ஒன்று. இந்த அருமையான தோழியே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும் பொழுது எத்தனையோ தடவை ஒன்றாகவே பள்ளிக்கூடத்துக்கு போனோம், ஒன்றாகவே படித்தோம், எல்லாமே ஒன்றாகவே செய்தோம். அது மட்டும் இல்ல, நீ நிறைய தடவை ஆண்டவர் பற்றி நீ சொன்ன, அப்பொழுதும் கூட நான் கேட்கல. நான் உலக பார்வைக்கு நான் ஏசப்பா பிள்ளைய காணப்பட்டேன். ஆனா இன்று நான் உண்மையாவே என் பருவத்துக்கு வந்த பின்பாக தான் தெரியுது, உண்மையான ஒரு சொந்த இரட்சகரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இப்போ நான் வேதனைப்படுகிறேன். என்னை மன்னிச்சுக்க. என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இது பாடம். அதனாலதான் இப்போ நான் அந்த நரக வேதனைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த நாடகம் நீங்க பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியானது இல்லையா? அப்படித்தானே? ரொம்ப ஈஸியானது. நிறைய நேரம் நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கிறோம். நம்ம அழகா அக்கா பாருங்க மெசேஜ் கொடுத்தது போல அழகா நீட்டா நம்ம வந்துடுறோம். ஐயாவும் கொடுத்தாங்க ரட்சிப்பின் வஸ்திரம், நம்ம கொடுக்குற மாதிரி அழகா, அதாவது நீட்ட வெளிப்பாடு ரொம்ப அழகா இருக்கிறோம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ந்து அறியாத தேவன் ஒருவரே. நம்ம இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்முடைய நம்மில் இல்லை என்றால் உண்மையாகவே நம்மள பரலோகத்திற்கு போக முடியாது. இன்று நாம் ஒருவரை நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நாம் அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தினமும் ஆலயத்திற்கு ஒழுங்கா வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, வேதங்களை நன்றாக அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்ம உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு பரலோகத்துக்கு போக முடியும். தேவன் தான் ஆசீர்வதிப்பார். இதை உணர்ந்தாலே ஒளித்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை, பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும், பேணியை காக்கும். இறைவன் நமது வானக தந்தை, மலர்களை மலர்களை தாயிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. மலர்களை மலர்களை தாயிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போல் காலம்
சொந்தமானார் சாமி வென்றவர் என் ஜீவனானார் சர்வவல்லவர் என் எஜமானன் சாமி வென்றவர் என் மனவாளன். வெரி குட். அடுத்தது இறைவனுக்கே இடமில்லை மன்னன் தந்த மாளிகையில் மன்னனுக்கே இடமில்லை இறைவன் தந்த உலகினிலே இறைவனுக்கே இடமில்லை மன்னன் தந்த மாளிகையில் மன்னனுக்கே இடமில்லை உன்னையே தந்த ஞானம் இந்த உலகத்தில் நீ தந்த பாடம் உன்னையே தந்த ஞானம் இந்த உலகத்தில் நீ தந்த பாடம் குளிரில் வெள்ளை பனியில் கந்தை தொழில் வந்த நிலவே குளிரில் வெள்ளை பனியில் கந்தை தொழில் வந்த நிலவே இறைவன் தந்த உலகினிலே இறைவனுக்கே இடமில்லை மன்னன் தந்த மாளிகையில் மன்னனுக்கே இடமில்லை சிறகே இல்லாத பறவை நீ சிறுமை தாங்காத பறவை சிறகே இல்லாத பறவை நீ சிறுமை தாங்காத பறவை மனம் இல்லை மலரின் வெள்ளை நிறமே உந்தன் மௌனம் மனம் இல்லை மலரின் வெள்ளை நிறமே உந்தன் மௌனம் இறைவன் தந்த உலகினிலே இறைவனுக்கே இடமில்லை மன்னன் தந்த மாளிகையில் மன்னனுக்கே இடமில்லை லா 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 வெரி குட். மிஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு மிஸ் சுதா திக்கி திக்கிறோட வேற யார் பாடுறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி